2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய பரப்புரையில தீவிரமா இறங்கிட்டு இருக்காங்க. தீவிரமான பரப்புரைகளுக்கான ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும், பிளானிங் எல்லாமே ரொம்ப பக்காவா எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இது தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இயர்லியராவே கிரவுண்ட்ல மக்கள் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு எல்லா கட்சிகளுமே பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலா தான் பார்க்கப்படுது. விஜயும் புதிதாக களமிறங்கி இருக்கிறாரு. யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அதுல இப்போ தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த வாரம் புதன்கிழமை அன்று எம்பி கனிமொழி அவர்களுடைய தலைமையில 12 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர் குழு நடத்திருக்கிறாங்க. இந்த உறுப்பினர் குழுவுல எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டோஸ், எந்த மாதிரியான வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட கொடுக்கணும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திமுக தலைமையில இருந்து இந்த மாத இறுதி, அதாவது 2025 டிசம்பர் மாத இறுதிக்குள்ளேயே இன்னொரு குழுவும் போட இருப்பதாக சொல்லப்படுது. அந்த குழு எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த அலைன்ஸ், மற்ற அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் கிட்ட எவ்வளவு சீட்ஸ், என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் அவங்க வைக்கிறாங்க, இதுல இவங்க எதை செய்ய முடியும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னொரு குழு டிசம்பர் மாத இறுதியில போட போறதா சொல்றாங்க. சோ திமுக ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இந்த மாதிரியான வேலைப்பாடுகள்ல இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அதிமுகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி அவர்களுடைய கட்சி, திராவிட முற்போக்கு கழகம், பிரேமலதா அவர்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கட்சியினுடைய வேலைப்பாடுகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி மாதம் அவங்களுடைய கட்சியின் சார்பாக மாநாடு நடத்த போறோம், அங்கதான் நாங்க அலைன்ஸ் பத்தி சொல்ல போறோம் அப்படின்றது குறிப்பிட்டிருந்தாங்க. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக, டிடிவி அவர்கள், இவங்க எல்லாருமே டிசம்பர் மாதத்திலேயே எப்படி திமுகவும் உறுப்பினர் குழுவெல்லாம் நடத்தி வந்துட்டு இருக்காங்களோ, இந்த மாதத்திலேயே அவங்களும் குழுக்கள் எல்லாம் கூட்டி அவங்களும் அலைன்ஸ் யார் கூட அப்படின்றத பத்தி தீர்மானிக்க போறாங்க. டிஸ்கஷன்ஸ் அதை பத்தின விஷயங்களும் ரொம்ப தீவிரமாக தொடங்க போகுது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 3-4 மாத காலங்கள் இருக்கிற சூழல்ல எப்பவுமே முன்னாடி வரைக்கும், தேர்தல் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் கூட அலைன்ஸ் பத்தி சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இருந்தாலுமே இப்போ இந்த டிஸ்கஷன்ஸ்ல கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அதிமுகவும் சரி, பிஎம்கேவும் சரி, டிஎம்டிகே, ஏஎம்எம்கே, இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குறாங்க. இது டிசம்பர் மற்றும் ஜனவரி ஸ்டார்டிங்ல, ஜனவரி மந்த்துக்குள்ள கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தேர்தலினுடைய வேலைப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மேனிஃபெஸ்டோ என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட கொடுக்க போறோன்ற அந்த கமிட்டியில மினிஸ்டர் சைட்ல இருந்து யாரெல்லாம் இந்த கமிட்டியில இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மிஸ்டர் கோவிச்செழியன், மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன், மிஸ்டர் டிஆர்பி ராஜா, மினிஸ்டர் தரப்பு சைட்ல இருந்து இவங்க அந்த கமிட்டியில இடம்பெறாங்க. அதே மாதிரி எம்பியா இருந்த, ஃபார்மர் எம்பியா இருக்கக்கூடிய டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும் இந்த கமிட்டியில இடம்பெறாரு. அதே மாதிரி அப்துல்லா அவர்களும் இந்த கமிட்டியில இடம்பெறாரு. இப்போ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய என் எழிலன், தமிழரசி ரவிக்குமார், அதே மாதிரி ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய சந்தானம் அவர்களும் இந்த ஒரு கமிட்டியில இருந்து என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோஸை திமுக இந்த தேர்தலில் மக்கள் கிட்ட கொடுக்கணும்ன்ற பத்தி விரிவான டிஸ்கஷன் கமிட்டியில இவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பங்குதாரர்கள், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் அதை பத்தின விரிவான தகவல்களை எடுத்து என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோ மக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்றத பத்தி இந்த குழுவில் டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்றதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தாண்டி சீனியர் லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பேனல் அமைக்கணும் அப்படின்ற மாதிரியும் பார்ட்டியிலிருந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒரு குழுவை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் எண்டுக்குள்ள முடிவு செஞ்சு என்னென்ன பார்ட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுக்கணும், அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுக்கணும், யாருக்கு இவ்வளோ எந்த மாதிரியான செல்வாக்கு இருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்றதையும் தீர்மானிச்சு சீனியர் லீடர்ஸ் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசம்பர் எண்குள்ள ஒரு குழு அமைக்க போறதாகவும் சொல்லப்படுது. இந்த எலெக்ஷன்ல எத்தனை சீட்டு அப்படின்றது எல்லாத்தையும் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா விரைவாகவே எல்லா பார்ட்டிஸும் கிரவுண்ட்ல இறங்கி பரப்புரைக்காக தயாராவாங்க. சீக்கிரமா மக்களை போய் சந்திக்க முடியும், மக்கள் கிட்ட விரிவா பரப்புரைகள் எல்லாம் விரைந்து தொடங்க முடியும் அப்படின்றதுனால இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளேயே எலெக்ஷன்ஸ்க்கு எத்தனை சீட் கொடுக்கணும் அப்படின்றத வரைக்கும் தீர்மானிக்கிறதாக திமுகவில இருந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம
இந்த எலெக்ஷன்ஸ்ல மக்கள் கிட்ட இருந்து செல்வாக்கு பெறறதுக்காகவே இன்னும் பல மாநாடுகளையும் திமுக வந்து டிசம்பர் மற்றும் ஜனவரியில வந்து ஆர்கனைஸ் பண்ண போறதா சொல்றாங்க. பெண்களுக்கான மாநாடுன்றது டிசம்பர் மாதத்துல திருப்பூர்லயும், யூத் விங்குக்கான மாநாடு அப்படின்றது விருதுநகர்ல ஜனவரி மாதத்திலையும் வந்து பிளான் பண்ணிருக்காங்க திமுக. சோ இது வந்து மக்கள் மத்தியில ஆதரவு, பெண்களினுடைய ஆதரவு, இளைஞர்களினுடைய ஆதரவு எல்லாம் திமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில அதை திரட்டுறதுக்காகவே இந்த மாநாடுகள் எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கன்றதும் செய்திகளாக தெரிய வந்திருக்கு. சோ ஒரு புறம் வந்து டிஎம்கே இந்த மாதிரியான பிளான்க்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அலைன்ஸ் பார்ட்டியை இன்னும் வந்து எங்க நம்ம அலைன்ஸ்ல டிராவல் பண்ண போறோம்னு இன்னும் வெளிப்படையாக தகவல் சொல்லாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி அவர்களும், பாமகவினுடைய நிறுவனர் மிஸ்டர் ராமதாஸ் அவர்களும் வந்து இன்னும் எந்த பார்ட்டியில வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்றது வந்து குறிப்பிடல. சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல டிசம்பர் 29 மற்றும் ஜனவரி 5ல பொதுக்குழு வந்து கூட்ட போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட்டி கூட அலைன்ஸ் வைக்க போறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ற வகையில் அமையும் அப்படின்றது அந்த பார்ட்டியில சீனியர் லீடர்ஸா இருக்கக்கூடியவங்க மற்றும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் திரட்டி அதை பத்தின டிஸ்கஷனும் இருக்க போறதாக இரண்டு பார்ட்டியினுடைய தலைவர்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூடயும் சரி, அதிமுக கூடயுமே வந்து டிஸ்கஷன்ல இருந்துட்டு இருக்காரு. சரி, எடப்பாடியா இல்ல எம்.கே. ஸ்டாலின் அவர்களா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல தான் இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. சோ அவர் ரெண்டு சைட்லயுமே வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. யார் வந்து இவருடைய டிமாண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட நெருங்குறாங்களோ அவங்க கூட வந்து அலைன்ஸ் மேக் பண்ண போறாரு அப்படின்றது சொல்லப்படுது. சோ இப்போ ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அவருடைய கேட்ஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. டிடிவி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விஜய் அவர்கள் கூட வந்து அவருடைய ஆப்ஷனை வந்து ஓப்பன்ல வச்சிருக்காரு. விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி கூட அவருடைய எலெக்ஷனுக்கான டிமாண்ட்ஸை வந்து முன் வச்சிட்டு இருக்காரு. அதை வந்து டிவிகே பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னா டிவிகே கூட செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து டிடிவி அவர்களும் வந்து பயணிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ டிடிவி அவர்களுடைய ஃபோக்கஸ் டிவிகே மேலையும், ராமதாஸ் அவர்களுடைய ஃபோக்கஸ் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே மேலையும் இருக்கு. அதே மாதிரி டிடிவி அவர்கள் டிவிகே கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாருன்ற செய்தி வந்த மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களினுடைய ரைட் ரிட்ரைவல் கமிட்டி, அதாவது உரிமை மீட்பு குழுவை சேர்ந்து இந்த டிசம்பர் 23ஆம் தேதி மெரினா பீச்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் சந்திக்க போறாரு. அவருடைய கெடு அப்படின்ற மாதிரி விதிச்சிருந்தாரு. டிசம்பர் 23க்குள்ள தன்னுடைய இந்த உரிமை மீட்பு குழு மூலமாக ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றத பத்தி தன்னுடைய முடிவு என்ன, இதுவரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு ஃபோக்கஸும் வந்து அதுக்கு கொடுக்கல. அவர் வந்து அதுக்கான பதில்கள் எதுவும் தரல. அவர் தரப்புல இருந்து விளக்கங்கள் கூட வந்து தரப்படல. அதாவது கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்க தான் அப்படின்ற அவருடைய ஸ்டாண்ட்ல அவர் வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் லிமிட் வந்து கொடுத்திருந்தாரு. இப்போ டிசம்பர் 23 மெரினா பீச்ல வச்சு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் அன்றைக்கு அவர் தன்னுடைய அந்த ஒன்றிணைந்த அதிமுகவினுடைய நிலைப்பாடுகள், அவர் அதை பற்றி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு, அது இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு பதிலும் அதுக்கு வந்து அவர் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே வந்து நடக்காத காரணத்தினால இதுவரை நடக்கல. ஸோ டிசம்பர் 23 அது பற்றிய விஷயங்களை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிக்க போறதா வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய அரசியல் முடிவு அதை சார்ந்துதான் அமையும். என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து அதிமுக மற்றும் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வரணும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து கன்வின்ஸ் பண்ண போறாரு அப்படின்ற செய்திகளும் வந்தது. ஆனா அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு, சிஎம் கேண்டிடேட்டாக எடப்பாடி பழனிசாமி இருந்தா நாங்க வரமாட்டோம் அப்படின்றத தெளிவா குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய கூட்டணி முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வி வருது. அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் வெற்றி கூட்டணியில தான் இடம்பெற போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிஎம்கே கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வந்துச்சு. டிவிகே கூடயும் பேச்சுவார்த்தையில இருக்கிறாருன்ற செய்தி வந்துச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 23க்கு அப்புறம் தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தேர்தலுக்கு என்ன முடிவு எடுக்க போறாரு, யாரோட பார்ட்டி எந்த பார்ட்டியோட அலைன்ஸ்ல அவர் வந்து இருக்க போறாரு அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு பக்கம், ராகுல் காந்தி அவர்கள் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் வந்து தேர்தலுக்கான வேலைகளை விரைந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. டிஎன்சிசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் சரி, காங்கிரசினுடைய ஒர்க்கிங் கமிட்டி கிட்டையுமே ராகுல் காந்தி சில அறிவுரைகளை வந்து கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் சிடபிள்யூசியும் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும், எவ்வளவு சீட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஷன்ஸை வந்து பண்ண சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2016ல எப்படி 41 சீட் வந்து வாங்கி அவங்க வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரியான ஒரு டிமாண்ட்ஸை வந்து வைக்கிற மாதிரி காங்கிரஸும் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்படி எல்லா பார்ட்டிஸுமே அவங்களுடைய தேர்தலினுடைய பரப்புரைகள், தேர்தலில் யார் கூட அலைன்ஸ் மேக் பண்ணும், எவ்வளவு சீட்ஸ் வாங்கணும், மக்கள் கிட்ட எப்படி அணுக போறோம், என்ன மேனிஃபெஸ்டோ கொடுக்கணும் வரைக்கும் இப்பவே வந்து விரைவா வந்து முடிவெடுத்துட்டு இருக்காங்க.